இதுதான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் 6th சம் பார்க்கலாம். A function f is defined by f of x equal to 2x minus 3. First, find f of 0 plus f of 1 divided by 2. Second one, find x such that f of x equal to 0. Third one, find x such that f of x equal to x. Fourth one, find x such that f of x equal to f of 1 minus x. இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது ஃபைண்ட் பண்ணலாமா? கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன? f of x equal to 2x minus 3. ஸோ f of 0, f of 1 ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணலாம். அப்போது f of x equal to 2x minus 3, this is our given one. ஓகே, அப்போ f of 0. f of 0னா என்ன? இங்கே x. அப்போ xோட வேல்யூ 0. அதை நம்ம ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாமா? 2 into 0 minus 3. 2 into 0, 0. 0 minus 3, minus 3. நெக்ஸ்ட்டு இது f of x, அதாவது f of 1. அப்போது xக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணலாமா? ஈக்குவேஷனில் 2 into 1 minus 3. 2 into 1, 2 minus 3. அப்போ இது ரெண்டே மைனஸ் பண்ணால் minus 1. இதை ரெண்டு வேல்யூவையும் நம்ம இப்போ இந்த கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இந்த இதில் அப்ளை பண்ண போகிறோம். f of 0ஓட வேல்யூ minus 3 தெரிஞ்சிருச்சு. f of 1ஓட வேல்யூ minus 1 தெரிஞ்சிருச்சு. minus 3 plus minus 1 plus into minus ப்ளஸ்ஸும் மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் தான். அப்போது minus 3 minus 1 minus 4 divided by 2. இது ரெண்டே கேன்சல் பண்ணால் செகண்ட் டேபிள்லேயே போகிறோம். 1 2s are 2 into 2 4. ஸோ 2 டைம்ஸ் வருமா? அப்போது மைனஸ் சைன் இருக்குது, minus 2. இதுதான் நம்மளோட இந்த ஃபஸ்ட்டு டிவிஷனுக்கு ஆன்சர் வந்து minus 2. செகண்ட் ஒன், ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x மைனஸ் 3யா? அப்போ 2x எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக 2x மைனஸ் 3ன்னு எழுதலாமா? எழுதிட்டு ஈக்குவல் டு 0. அப்போ 2x இந்த பக்கம் மைனஸ் 3 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3 ஆகும். அப்போ எக்ஸ் இருக்குது, இந்த பக்கம் இன்டூவில் இருக்குது, இந்த பக்கம் போச்சுன்னா டிவைட் ஆகிடும். 3/2. அவர் எக்ஸோட ஆன்சர் வந்து 3/2. எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. இதுதான் செகண்ட் டிவிஷனுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன், ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு ஈக்குவேஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க? 2x மைனஸ் 3 ஈக்குவல் டு எக்ஸ். அப்போ 2x மைனஸ் இங்கே இருக்க ப்ளஸ் எக்ஸ் இந்த பக்கம் வச்சுனா மைனஸ் எக்ஸ். இங்கே இருக்க நம்பரை, அதாவது எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கிறோம், நம்பரை வந்து ஒரு சைடு வச்சுக்கிறோம். ஸோ அதுக்காக இந்த பக்கம் இங்கே இருக்க எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வரோம், இங்கே இருக்க வந்து நம்பரை வந்து ஹோல் நம்பரை வந்து இந்த பக்கம் கொண்டு போகிறோம். அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன் செகண்ட் ஸ்டெப்பில். 2x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 3. அப்போது 2x மைனஸ் இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். 2x மைனஸ் 1x வந்து 1x, எவ்வொரு எக்ஸ் தான், 1x தான். ஸோ எக்ஸ், அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3. இதுதான் நம்மளோட தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபோர்த்து, ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரியும் என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் 2x மைனஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அதில் அப்ளை பண்ணுறோம். அப்போது எஃப் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2 1 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3. அப்போது 2 உள்ளே போச்சுன்னா 2 மைனஸ் இது மல்டிப்ளை பண்ணால் 2x மைனஸ் 3. அப்போது மைனஸ் 2x 2 மைனஸ் 3 எவ்வளோ? மைனஸ் 1. இதுதானே பெரிய நம்பர். ஸோ மைனஸ் சைன் minus 1. அப்போ minus 2x minus 1. அப்போ f of x வந்து f of 1 minus x. அப்போ f of x 2x minus 3. அப்போ minus 2 f of 1 minus value வந்து minus 2x minus 1. அது கண்டுபிடிச்சிருக்குமா? அது இதை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணோம்னா இது 2x ப்ளஸ் இந்த பக்கம் இருக்கிறது வந்து இந்த பக்கம் போகுது, அதே தான். எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரோம், ஹோல் நம்பர்ஸில் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். ஸோ இங்கே இருக்க
மைனஸ் 2x இந்த பக்கம் வச்சுன்னா ப்ளஸ் 2x மாறும். இந்த பக்கம் இருக்க மைனஸ் 3 இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 3 மாறும். 2x ப்ளஸ் 2x ஈக்குவல் டு 3 மைனஸ் 1. அப்போ 3 மைனஸ் 1 2. 2 ப்ளஸ் 2 4x. அப்போ x ஈக்குவல் டு 2 டிவைடட் பை 4 1/2. அவர் எக்ஸோட ஆன்சர் வந்து x ஈக்குவல் டு 1/2. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர்.